ஆடும் அருகே லாரி மீது கார் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் 2 வயது குழந்தை உட்பட 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே உள்ள நாக்கியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவரது குடும்பத்தினர் 6 பேர் ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருச்செங்கோடு அருகே உள்ள தங்களது குலதெய்வ கோயிலுக்கு காரில் சென்றுள்ளனர். கோயிலில் சிறப்பு பூஜைகளை முடித்துவிட்டு இரவு சொந்த ஊரான நாக்கியம்பட்டிக்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது ராசிபுரம் அடுத்த மெட்டாலா அருகே சென்றபோது மரக்கட்டைகளை ஏற்றிக் கொண்டு வந்த லாரி மீது கார் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 2 வயது குழந்தை உட்பட 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே நிகழ்ந்த 2 வேறு சாலை விபத்துகளில் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தாலுகா தெற்கு செய்யானேந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிலுவை முத்து. இவர் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் திருவாடானை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது கருமுகி அருகே எதிரே வந்த வேன் மோதியதில் இவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சின்ன கீரமங்கலம் அருகே டி கிளியூர் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனம் அதிவேகமாக அவர் மீது மோதியதில் படுகாயமடைந்து உயிரிழந்தார். இந்த 2 விபத்துகள் குறித்து திருவாடானை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை டவுனில் கோயில் வழிபாடு தொடர்பாக 2 தரப்பினரிடையே மோதல் நிலவி வந்த நிலையில் கோயில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட தந்தை மகனுக்கு அரிவாள் வெட்டு நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை டவுன் மகிழ்வண்ணநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள சுடலைமாட சுவாமி கோயிலில் வழிபாடு தொடர்பாக 2 தரப்பினரிடையே பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோயில் வாரிசுதாரர்களான முருகன் மற்றும் அவரது மகன் மகாராஜன் ஆகியோர் கோயிலை வெள்ளையடித்து சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த பன்றி வளர்க்கும் தரப்பை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கோயிலில் தடுப்புகள் அமைக்கப்பட்டது தொடர்பாக அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் பிரகாஷ் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து முருகன் மற்றும் அவரது மகன் மகாராஜனை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் ரத்த வெள்ளத்தில் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி புளியங்குடி பகுதியில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது ஆட்டோ மோதியதில் படுகாயமடைந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி TN புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த முதியவர் முத்தையா என்பவர் அதே பகுதியில் உள்ள நகராட்சி கட்டண பொது கழிப்பிடத்தில் கட்டண வசூல் செய்து வரும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம் போன்று வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த அவர் TN புதுக்குடி பகுதியில் உள்ள திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது எதிரே வந்த ஆட்டோவானது முதியவர் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த முதியவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி முதியவர் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக புளியங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆட்டோ ஓட்டுநர் செல்லதுரை என்பவரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். காமன்வெல்த் வெள்ளிப் பதக்கம் வென்ற வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு அவரது சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்று ஊர் திரும்பிய தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டிக்கு அப்பகுதி மக்கள் பட்டாசுகள் வெடித்து மேளதாளங்கள் முழங்க பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். தான் வென்ற பதக்கத்தை தனது தாயார் கழுத்தில் அணிவித்து மகிழ்ந்த அவர் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் பளுதூக்கும் வீரர்கள் பயன்பெறும் வகையில் கோவில்பட்டியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நவீன ஜிம் மற்றும் விளையாட்டு விடுதி அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இப்போ நடந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்காட்லாந்தில் நடந்த வெயிட் லிஃப்டிங்கில் 65 kgல வந்து நான் சில்வர் மெடல் வின் பண்ணேன். அந்த மெடல் வின் பண்ணது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயில்பட்டிக்கும் என்னோட ஊர் சங்கரலிங்கபுரத்துக்கும் பெருமை சேர்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெயிட் லிஃப்டிங்கில் வந்து நிறைய பேர் லாண்டு வந்து வேலை வாங்கியிருக்காங்க. அர்ஜுனா அவார்டு ஒலிம்பியன் எல்லாமே இருக்காங்க. ஆனால் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து இந்த ஊரில் இன்னுமே கிடைக்கல. அதுவுமே மெயினாக சங்கரலிங்கபுரத்தில் வந்து எங்களுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் எந்த ஒரு ஜிம்மும் ஒரு ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஜிம்மு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அந்த மாதிரி வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்தா
இன்னுமே இங்கேருந்து நிறைய பிளேயர் வந்து வருவாங்க. பசங்களும் வந்து எந்த ஒரு தவறான கெட்ட பழக்கத்துக்கும் போகாமல் இருக்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இது வந்து கல்ச்சரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால இன்னுமே வந்து பப்ளிக் வந்து ரொம்பவே நல்லாவா இருக்கும். பாபநாசம் அருகே ரயிலில் தற்கொலைக்க முயன்றவரை காப்பாற்ற முயன்ற கேட் கீப்பர் உட்பட 2 பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கோபுராஜபுரம் ரயில்வே கேட் பகுதியில் கேட் கீப்பராக பணிபுரிந்து வந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ராகுல் என்பவர் நாகர்கோயிலிருந்து தாம்பரம் நோக்கி வந்த அந்தோதியா எக்ஸ்பிரஸ் ரயிலின் முன்பு தற்கொலைக்கு முயன்ற நபரை காப்பாற்ற முயன்றதாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக ரயிலில் அடிபட்டு ராகுல் மற்றும் தற்கொலைக்கு முயன்ற நபர் ஆகிய இருவரும் சுமார் 500 மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து கும்பகோணம் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேல்மலையனூரில் அங்காளம்மன் கோயில் ஆடி அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற புகழ்பெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு அம்மனை தாலாட்டி வழிபட்டனர். இத்திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் அவர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 1190 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் தலைமையில் 1000 போலீசார் மற்றும் 90 CCTV கேமராக்கள் மூலம் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.